தோழர் வெங்கடேசன். வணக்கம். உலகம் சுற்றும் வாலிபன் உங்களை சந்தித்து உங்களோட இந்த உலக அரசியல், உள்நாட்டு அரசியலில் விவாதிக்கணும். ஏன்னா ரொம்ப அரசியலுடைய ஆழமான விவாதத்திற்கு நீங்கள் உங்களை உட்படுத்தி இருக்கிற ஒரு நல்ல தோழர். அந்த முறையில் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கணும்னு நினச்சேன். அது மாதிரி அந்த கனவு இன்றைக்கி தான் நிறைவேறியிருக்கு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி நீங்கள் வந்ததுக்கு. இன்று நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டால், நாடாளுமன்றத்தில் அரசியல் நீதி சட்டம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்திய அரசியல் நீதி சட்டத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி ஒரு பக்கத்தில் இந்தியாங்கிற கூட்டணி அந்த சட்டத்தை, இந்திய சட்டத்தை நீர்த்து போய் செய்திருக்க முயற்சியில் மோடி அரசு ஈடுபடுகிறது. அது சம்பந்தமான ஒரு விவாதமும் உலக அரசியலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எங்கே பார்த்தாலும் வந்து இடதுசாரிக்கு இல்லை, எல்லாம் வலதுசாரி. ஏன்னா எந்த பத்திரிகை எடுத்தாலும் சரிதான், எந்த வீடியோ எடுத்தாலும் லெஃப்ட்டுக்கு இடமே இல்லை அப்படின்னு. ஆனால் அது வந்து பொய்யுங்கிறது நல்லா தெரியுது. அந்த பொய்யை வந்து மறுப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு பல தகவல்கள் நீங்கள் உலகம் சுற்றி வர்றதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை, அதையும் கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ணலாம். ஆமாம், அது மாதிரி தான் இருக்குது தோழர். இப்போ நீங்கள் சொன்னது, இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுலேருந்தே அவங்களுடைய அஜெண்டாவில் அவங்க தெளிவாக இருக்காங்க தோழர். அவங்களுடைய அஜெண்டா என்னங்கிறத அவங்க மக்களுக்கு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து மறைமுகமான அஜெண்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் நினைக்கல. அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அஜெண்டா வந்து ஒரு நாடு ஒரு தேசம், மாநிலங்கள் உரிமைகளை பறிப்பது, அதெல்லாமே அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களாக ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டவை. அதை நோக்கி அவங்க போகிறாங்க. அப்போ நமக்கு இன்றைக்கான இந்த சூழலில் நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த இப்போ நாடாளுமன்றத்தில் கொண்டு போகிற ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அது நாடாளுமன்றத்தில் அவங்களால இயற்ற முடியுமா, கொண்டு வர முடியுமா, முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சா கொண்டு வந்துட முடியும். ஒரு 100 பேரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இருக்கிறவங்க 3-2 பேரை போட்டு எடுத்துகிட்டு வந்துட முடியும். அவங்க நினைத்தால் அது கொண்டு வர முடியும். அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எங்களுக்கு எடுத்த வகுப்புகள்லாம் ஞாபகம் இருக்குது. இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வகுப்புகளில் நம்ம படிச்சிருக்கிறோம். அது ரொம்ப முன்னாடி. ஆமாம், முன்னாடி ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியெல்லாம் வந்து பாகிஸ்தான் மாதிரியெல்லாம் இந்தியா வர முடியாது, இது வந்து வேறு மாதிரி ஒரு உள்கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அனைத்தையும் தவிடுபொடியாக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே தலைவர் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது, ஆமா, இது எனக்கு இதுல என்னன்னா தோழர், நான் உங்கள்கிட்ட இருந்து என்னுடைய சந்தேகத்தை இதுல நிவர்த்தி பண்ணிக்க என்னன்னா, அவங்களுடைய அஜெண்டால அவங்க தெளிவா இருக்காங்க. அப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கும்போது 2 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கு வந்து அரசியல் ரீதியாக கொள்கையுடைய கட்சிகள் அப்படின்னா சித்தாந்த அடிப்படையில் இந்தியாவில் வந்து பிஜேபியாக இருக்கலாம், அதுக்கு டைரக்டாக ஆப்போசிட்டில் இடதுசாரிகள். இந்த 2 கட்சிகள் தான் சித்தாந்த ரீதியாக இடதுசாரின்னு பொதுவாக சொல்கிறத விட சிபிஎம் தான். அப்போ இந்த கொள்கை ரீதியான போட்டிங்கிறது வந்து இந்த 2க்கு தான் இருக்கும். அப்போ எதிராளியாக இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒன்று அவங்க சொல்கிறத வந்து அவங்க என்னென்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு, ஆனால் இவைகள் எல்லாமே இதற்கு ஆல்டர்னேட்டிவாக நேர் எதிராக மக்கள் நலன் சார்ந்த திட்டமாக நம்மளுடைய திட்டங்களில் வச்சுருக்குறோம். நம்ம ஒரு மார்க்சியம் அனுபவத்தின் அடிப்படையில் இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிறது இல்லை. நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கன்னா, எனக்கு தோணுதுன்னா, அவர்கள் போடக்கூடிய பந்தை நம்ம ஓடி விரட்டிக்கிட்டு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுதா நம்ம எதிர்ப்பு நம்ம வீசவே இல்லை. அதற்கான வாய்ப்பே கிடைக்கலங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது எடுத்துக்கலாமே, ஒரு சொல்கிறது என்னென்னா, அவனுடைய கருத்துக்கு தான் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்குமே தவிர, நம்ம சொல்கிற கருத்துக்கு வந்து அவன் பதில் சொல்ல வச்சு, ஆமாம், நம்மளுடைய கருத்தை போகல. அதாவது நம்ம கருத்து போகாததுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய நடைமுறை இருக்கு பாருங்க. கட்சி தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கட்சி எப்போதுமே வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது வர்க்க போராட்டத்தை முன்னிறுத்தும். ஆமாம். ஆனால் ஒரு கட்டத்தில் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவார்த்த குழப்பத்தில் பிரிவினை வந்து
ஒரு பக்கத்தில் என்னென்னா தேசிய முதலாளிகள்லாம் நம்ம வந்து ஆதரிக்கணும், தேசிய முதலாளிகள் தான் வந்து முற்போக்கானவங்க அப்படின்னு முற்போக்கு முதலாளிகளே முற்போக்கு பிற்போக்குன்னு ஆரம்பித்தாங்க. அதை எதிர்த்து மார்க்சியவாதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை பெரும் முதலாளிகள் ஆதிக்கம் என்று ஆரம்பித்து தான் மார்க்சிஸ்ட் கட்சி உருவானதுக்கு காரணம். அதோடு மட்டுமல்ல, கட்சியுடைய கட்சி ஸ்தாபனத்திலே ஒழுங்கு வேணுங்கிறதுலேயும் அவங்க இருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா 67க்கு பிறகு இந்த கூட்டணி அரசியல் வந்த பிறகு நாம் நம்ம கையில் பலமாக இருக்கும் பொழுது நம்முடைய கூட்டணியை நம்ம டிசைட் பண்ணலாம். இடது கூட்டணி இல்லை இடதுசாரி கூட்டணி, இடது ஜனநாயக கூட்டணி டிசைட் பண்ணலாம். நம்ம பலகீனமாக இருக்க இடத்துல தொகுதி உடன்பாடு தான் கொள்ள முடியும். ஆனால் என்ன நடந்து போச்சு, இந்தியா முழுவதும் உள்ள பலமான மாநிலங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கம் வலுவாக இருக்க இடத்துல நம்ம ஆட்சியை பிடித்தோம். வலு இல்லாத இடத்துல இடதுசாரி கூட்டணின்னு சொல்ல தொகுதி உடன்பாட்டில் போய் இந்த நாடாளுமன்ற சதியில் விழுந்துட்டோம். ஆனால் அப்படி விழுந்தாலும் கட்சி நிற்கிது காரணம் என்னன்னு கேட்டால், கட்சியினுடைய வெகுஜன அமைப்புகள், மார்க்சிஸ்டுகள் பங்கு பெறக்கூடிய தொழிற்சங்கம், விவசாய சங்கம், மாணவர் சங்கம், வாலிபர் சங்கம், அதனுடைய இடைவிடாத போராட்டங்கள் தான் இன்னைக்கு கட்சி மரியாதை இருக்கு. இப்போ இந்த கட்சிகள் அனைத்துமே இந்த அமைப்புகள் அனைத்துமே அரசியல் ரீதியாக இப்போ அவங்க இயங்க வேண்டிய கலர் வந்துடுது. சட்டத்தில் உரிமை கொடு, வந்து அடிப்படை உரிமையில் கை வைக்காத என்று, வேலை அடிப்படை உரிமையாக்கு என்று சொல்லக்கூடிய கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராகவும், கார்ப்பரேட் கொள்கைகளை உருவாக்கக்கூடியவர்கள், ஈவன் அரசாங்கத்தினுடைய பணக்கொள்கையிலே நம்ம தலையிட வேண்டும். அதுக்கு இப்போ மக்கள் தயார் பண்ணணும். அந்த தயார் பண்ணக்கூடியது இந்த மாநாடுகளில் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்ல இப்போ நம்ம கீழே விழுந்துட்டோம் என்று நம்ம நினைப்பதை விட புதிய உலகம் உருவாகி இருக்கிறது. இப்போ உங்களுக்கே தெரியும், ஏன்னா நீங்கள் உலகம் சுற்றி வந்ததுனால இடதுசாரி இயக்கத்திற்கு எவ்வளோ வலு மற்ற இடங்கள்ல இருக்குது, இங்கே இவ்வளோ வீக்காக இருக்குங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் தகவல் கொடுத்தீங்கன்னா எங்கள் தோழர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் முக்கியம். அதுதான் அது இப்போ இல்லை, இப்போ உங்களுக்கு தெரியாததெல்லாம் இல்லை. இப்போ அது இதுதான். இப்போ நம்ம எதை பேசாமல் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம சொன்னோம்ல, இதே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளாமே. அவர்கள் அவர்களுடைய கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. சொன்னதை செய்கிறதுக்கு வர்றாங்க. அவங்களுடைய அஜெண்டா படி பார்த்தா அவர்கள் சொன்னதை அவங்க செய்ய தயாராக இருக்காங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்தியாவுடைய தன்மைக்கு ஏற்றபடி நம்ம எலக்டோரல் பாலிசி எப்படி முறை இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒன்று வச்சுருக்கோம். அது நம்ம கட்சியில் திட்டத்திலேயே நம்ம தெளிவாக சொல்கிறோம். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறோம். அதாவது பெர்சன்டேஜ் பேஸ்டு, ஒவ்வொரு கட்சியும் எத்தனை பெர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குவதோ அதன் அடிப்படையில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இருப்பது தான் உண்மையான ஜனநாயகமும் இருக்கும். எந்த அமைப்பா இருந்தக்கட்டும், அது 1% அவங்க எவ்வளவு வாக்கு வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட ரெப்ரசன்டேஷன். இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நாடுகளில், ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியதுதான் உலகத்தில் அது மோஸ்ட் நல்ல டெமோக்ரஸினா அங்கே தான் சொல்ல முடியும். அந்த ப்ரொபோஷனேட் படி கொடுக்குறாங்க, அதிலேயே ப்ரியாரிட்டி கொடுத்துட்றாங்க. அதை அந்த அடிப்படையில் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த 51% ஓட்டு வாங்குகிறவர்கள் மட்டுமே அந்த ஆட்சியை பிடிக்க முடியும். இங்கே நமக்கு துர்பாகியத்தனம் என்ன இருக்கு, 35% வாங்கினா முடியும். ஆமாம், இதை இந்த பெர்சன்டேஜ் கணக்குக்கு அப்பால இப்படி பாருங்களேன். மற்ற நாடுகளில் மக்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் தான் அவங்களால 51% வாங்க முடியும். ஆனா இந்தியாவில் பிரிப்பதன் மூலமாக எளிதா வெற்றி பெறலாம். அப்ப ஏதோ ஒரு சாதி மத பிரிக்க முடியும். அப்படியானால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களினுடைய கட்சி எதை முன்னுக்கு கொண்டு போயிருக்கணும், யூனிபிகேஷன் போகும்போது மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கே நமக்கு இந்த தேர்தல் முறை தடையா இருக்கு. அப்ப இந்த கிட்டத்தட்ட இந்த 70 ஆண்டுகளாக நம்மளுடைய பிரதான பணி என்பது நம்ம கட்சி தோன்றிய காலத்திலிருந்து இந்த விகிதாச்சாரிய பிரதிநிதித்துவ முறையை முன்னிலைப்படுத்தி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செஞ்சிருக்கணும். அதை நம்ம தவறு விட்டுட்டோமோ அப்படின்னு எனக்கு என்ன தோண வேண்டியது இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை நீங்கள் ஒரு அளவுக்கு உண்மைதான். அது அந்த குற்றத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். அதாவது எலெக்ஷன் நேரத்தில் இதாக சொல்லுவோம், தீர்மானத்தில் கொண்டு வருவோம், மாநாடுகள் தீர்மானத்தில் சொல்லிடுவோம். ஆனால்
பொதுமக்கள் மனசில் இது இந்த இந்த இதில் இப்படி மாற்றம் கொண்டு வந்தாதான் நம்முடைய வாழ்க்கை முன்னேறும் என்று அவங்க மனம் உருவாக்குவதற்கு மக்களை நாங்கள் இந்த இயக்கத்துக்குள்ளே இணைக்கிறதுக்கு நாங்கள் தவறிட்டோம். எங்களுக்குள்ளே பேசிப்போம், நம்ம வந்து நம்மளுடைய அதாவது என்னன்னா இந்த இடத்துல அந்த வட்டம் சிறுசு பொதுமக்கள்கிட்ட அவங்கள எஜுகேட் பண்ணணும்ல. அதுதான் இந்த இடத்துல நான் எங்க சொல்ற வரேன்னா, நான் உங்கள்கிட்ட நான் என்ன கருத்து கேட்கறேன்னா, நான் வைக்கக்கூடிய கருத்து நம்முடைய கொள்கையை மக்கள் மத்தியில் வைக்க நம்ம தவறிட்டோம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் வந்து இப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா இது ஆல்டர்னேட்டிவாக அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை என்பது தான் வந்து இந்தியாவினுடைய தொழிலாளி வர்க்கத்துக்கு உதவும். அதை வந்து நம்ம பிரச்சாரமா இன்னும் கொஞ்சம் முன்னெடுத்து கொண்டு போயிருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க சொல்றதுல ஒரு விஷயத்த நான் பரிசீலனை பண்றதுக்கு நான் விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டால், இது இந்த பொதுமக்களில் போகிறதுக்கு எப்படி போக முடியும்? அதுக்கு ஒரு எதழ் வேணும். இதழ் வேணும். இப்போ தமிழ்நாட்டில் தீக்கதிர்னு எதழ் இருக்குது. ஆனால் இந்த எதழை வந்து இதை மாதிரி இது மக்கள் மத்தியில் நம்மளுடைய கொள்கைகளையும் நம்முடைய இது கொண்டு செல்லக்கூடிய ஆயுதம் என்று கட்சி கமிட்டியில் உறுப்பினர்கள் கட்சி தலைவர்களோ யாராவது நினைக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. தீக்கதிர் அது ஏதோ ஒன்று அது அது ஓடட்டும் என்று. ரெண்டாவது, கட்சியினுடைய ப்ரோக்ராம் அடிப்படையில் தான் அது செய்திகளை வெளியிடணும். கரண்ட் பாலிட்டிக்ஸ் தகுந்த மாதிரி நம்ம பத்திரிகையில் நம்ம உல்டா பண்ணோம்னா பொதுமக்கள் மத்தியில் எடுபடாது. அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன கருத்தில் தான் எனக்கும் இப்போ அதே மாதிரி எல்லா பத்திரிகைகளும் கட்சியினுடைய திட்டத்தின் அடிப்படையில் அந்த கோட்பாடுகளையும் அதனுடைய கண்ணோட்டத்தோடவும் கருத்துக்களையும் மக்கள் கொண்டு சென்றிருந்தால் மாற்றம் எளிதில் வந்திருக்கும் என்று இப்போ தெரியுது. அநேகமாக அந்த மாற்றம் வருவதற்கான சிந்தனை ஓட்டம் எல்லார் மனசும் இருக்கும் என்று நான் சத்தம் நான் வந்து